வணக்கம் குட்டீஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா படிக்கிறீங்களா? இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கோவத்தை பற்றி. இந்த உலகத்தில் கோவம் இல்லாத மனுஷங்க யாருமே கிடையாது. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் எல்லாருக்கும் கோபம் இருக்கும். சரி, வாங்க நம்ம இந்த கதையில் கோவத்தை பற்றி பார்க்கலாம். ஒரு ஆசிரியர் இருக்கார். அப்போ ஒரு மாணவன் வரான். வந்து, சார், எனக்கு ரொம்ப கோபம் வருது. போன வாரம் என்ன பண்ணேன்னா, ஒரு பையனை வந்து கல் எடுத்து அடித்து மண்டையை உடைச்சிட்டேன் சார். என்னால் கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாமல், அடக்க முடியாமல் அப்படின்னு சொல்கிறான். அதுவும் இல்லாமல் இந்த வாரத்தில் வந்து வகுப்பறையில் மற்ற மாணவர்களுடைய புக்கெல்லாம் வந்து கோவத்தில் தூக்கி போட்டுட்டேன் சார். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னால் எனக்கு கோவத்தை கண்ட்ரோலே பண்ண முடியல, அடக்கவே முடியல. அதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அவருக்கு ஒரே சிரிப்பு வந்துடுச்சு. நீ பயங்கரமான கோபகாரம் போல இதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு, சரி, கையில் ஒரு பரம்பு ஒன்று எடுத்து, சரி இப்போ வந்து உன் கோவத்தை காமி என்கிட்ட அப்படின்னு சொல்கிறேன். உடனே அவன் சொல்கிறான், சார், உங்ககிட்ட என்னால் கோவத்தை காமிக்க முடியாது. அதுவும் இல்லாமல் நினச்ச போதெல்லாம் எனக்கு கோவம் வராது. அது சரி, அப்போ உங்களுக்கு எப்போ தான் வரும்? அது எப்போ வேணாலும் வரும் சார், திடீர்னு வரும் அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஆசிரியர் சொல்கிறாரு, அப்போது கோபம் வந்து உனக்கு வந்து இயற்கையாக வரலை, நீ நினைக்கும் போதும் வரலை, உங்கள் அப்பா அம்மாவும் உனக்கு அது வந்து கொடுத்துருக்க முடியாது, நீ பிறக்கும் போதும் அந்த கோபம் இல்லை. அப்போது அந்த கோபம் வந்து உங்கள்கிட்ட வந்து இயற்கையாக இல்லை, அது நீயாத வெளிப்படுத்துகிற, செயற்கையாக வெளிப்படுத்துகிற. ஆகவே நீ வந்து இயற்கையாக இல்லாத இடத்துல உள்ள கோபத்தை மற்றவங்கள இடத்துல காமிக்காத அப்படின்னு சொல்கிறார். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நம்மக்கிட்ட இயற்கையாக இல்லாத ஒரு கோபத்தை நம்ம வெளிப்படுத்தினா அதால் நமக்கு துன்பம்தான் வரும் அப்படின்னு இந்த கதையில் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.